உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை என்பது வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை என்றுதான் அதன் பொருள். வலி என்பது இரண்டு வகைப்படும். நம்ம உடற்பயிற்சி செய்கிறோம், உடல் உழைப்பில் ஈடுபடுகிறோம், அதனால் உடம்பில் ஏற்படுகிற ஒரு வலி என்பது நாம் சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு தேவைப்படுகிற ஒரு 50% தான் அது கொடுக்கும். நமது வாழ்க்கைக்கு நம்ம ஊக்கமாக வாழணும், விழிப்புணர்வோடு வாழ வேண்டும், சுறுசுறுப்பாக வாழணும் அப்படின்னா நமக்கு வலி தேவை. அந்த வலியில் 50% எது பூர்த்தி செய்துனாக்கா நம்ம உடல் உழைப்பினால் ஏற்படுகிற வலி, உடற்பயிற்சினால் ஏற்படுகிற வலி, விளையாடுவதால், ஆடுவதால், இது மாதிரி உடல் உழைப்பினால் ஏற்படுகிற வலி என்பது வலி தேவை நமக்கு உடம்புக்கு. அந்த வலி நம்ம வாழ்வதற்கு வலி என்பது தேவை. அந்த வாழ்வதற்கு தேவையான வலியை ஒரு 50% தான் எது பூர்த்தி செய்து நம்ம விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு தேவையான வலியை 50% பூர்த்தி செய்வது எதுவென்றால் உடல் உழைப்பு, உடற்பயிற்சி, இதனால் ஏற்படுகிற வலி ஒரு 50% தான். இன்னொரு 50% எது அப்படின்னாக்கா, நீ ஒரு கவலை, துன்பம், துயரம், அப்புறம் அன்பு, பாசம், ஏக்கம், ஏமாற்றம், கோபம், சண்டைகள், அது மாதிரி இதனால் ஒரு உறவுமுறை சார்ந்த ஒரு வலி, உணர்வுகளில் ஏற்படுகிற ஒரு வலி, இது ஒரு 50%. வெறுமனே உடற்பயிற்சி மட்டும் செஞ்சுட்டு எந்தவித பிரச்சனையிலுமே ஈடுபடாமல் தனித்து ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு அன்பு, பாசம், ஏமாற்றம், கவலை, அந்த உறவு முறையால் ஏற்படுகிற ஒரு வலி என்பது ஏற்படாது. ஏமாற்றம், துக்கம், கோபம், சண்டைகள், இது எதுவுமே இந்த மாதிரியான வலி அவருக்கு ஏற்படாது. வெறுமனே உடற்பயிற்சியால் ஏற்படுகிற வலி மட்டும்தான் அவருக்கு ஏற்படுது. விழிப்புணர்வோடு ஒருத்தர் வாழ்வதற்கு இது போதுமானதல்ல. விழிப்புணர்வோடு சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு ஒரு 50% தான் இந்த உடற்பயிற்சினால் ஏற்படுகிற வலி என்பது பூர்த்தி செய்கிறது. உடற்பயிற்சினால், உடல் உழைப்பினால் ஏற்படுகிற வலி என்பது ஒருத்தர் விழிப்புணர்வோடு வாழ்வதற்கு தேவையான, சுறுசுறுப்பாக வாழ்வதற்கு தேவையான வலியை 50% தான் பூர்த்தி செய்யுது. மீதி 50% எது பூர்த்தி செய்யுதுன்னா உணர்வுபூர்வமாக வாழ வேண்டும். ஒரு குடும்பம் அப்படின்னா சண்டைகள், பிரச்சனைகள், சச்சரவுகள், ஏமாற்றங்கள், துயரங்கள், கவலைகள், உற்சாகம், ஊக்கம், ரொம்ப சந்தோஷப்படுறது, அப்புறம் கவலைப்படுறது, இந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான, அப்போ ஊடல், காதல், அப்படி இப்படி ஒரு உறவு முறைகளால் ஏற்படுகிற ஒரு வலி, காதல், காமம், இதெல்லாம் உறவு முறையால் ஏற்படுகிற வலி. இந்த வலி ஒரு 50%. ஆக நமது வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மீதமுள்ள 50% வலியை இந்த உறவு முறையால் ஏற்படுகிற வலி. அதனால தான் உறவு முறைகளோடு நம்ம ஒரு இணக்கமாக வாழ்ந்து பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைகள் நமக்கு ஒரு வலியை தரும். அந்த வலி என்பது நம்மை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும். விழிப்புணர்வோடு, தெளிவாக, உற்சாகமாக, ஒரு சுறுசுறுப்பாக வாழ வைப்பதற்கு இந்த 2 வலிகளுமே தேவை. உடல் உழைப்பினால் ஏற்படுகிற வலி, இன்னொன்று உறவு முறைகளுள் ஏற்படுகிற சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், இன்ப துன்பங்கள், இவற்றினால் ஏற்படுகிற அன்பு, பாசம், இதெல்லாம் ஒரு வலி. அன்பு என்பது ஒரு வலி, நெகிழ்ச்சி, இதெல்லாம் ஒரு வலி. பாசம் என்பது ஒரு வலி. அக்கறை என்பது, நம்ம மேலே ஒருத்தர் அக்கறைப்படும் போதே அதுவே நமக்கு ஒரு வலியை தரும், ஒரு நிகழ்ச்சியை தரும். அது இந்த மாதிரியான வலி என்பது. ஆக யாருமே ஒரு குடும்பமாக வாழணும், ஒரு சுறுசுறுப்பாக வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நம்ம பிள்ளை எதிர்காலத்தில் சுறுசுறுப்பாக வாழணும், சோம்பேறியாக இருந்துடக்கூடாது, தேவையில்லாத வேலைகளை செஞ்சிடக்கூடாது. சோம்பேறித்தனங்கிறது எந்த வேலையும் செய்யாமல் இருக்கிறது கிடையாது. தேவையில்லாத வேலையை செய்கிறதா, எந்த வேலையும் செய்யாமல் பெரும்பாலானவங்களால் இருக்க முடியாது. ஆனால் செய்வாங்க. ஆனால் அது தேவையான வேலையா, வாழ்க்கைக்கு தேவையான வேலையா அப்படி என்பதிலிருந்து தான் அந்த சோம்பேறித்தனத்தை நம்ம அடையாளம். சோம்பேறித்தனம்னா என்னென்னா தேவையில்லாத வேலைகளை செய்வது, அழிவுக்கான வேலைகளை செய்வது. அதனால் இந்த குழந்தைகள்லாம் பிற்காலங்களில் ஒரு இணக்கமாக ஒரு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான வேலைகளை சுறுசுறுப்போடு செய்யணும், நேரத்தை பயன்படுத்தணும், ஒரு உற்சாகமாக வாழ வேண்டும், ஊக்கமாக வாழ வேண்டும். அவங்களுக்கு சோம்பேறித்தனம் என்பதே வரக்கூடாது, எல்லா நேரத்தையும் பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு குடும்பமாக, கூட்டு குடும்பமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குங்கள். ஒரு குடும்பமாக, கூட்டு குடும்பம், ஒரு கிராமப்புறங்களில் போய் வாழுங்க. நகரங்களில் வாழ்வதை விட கிராமப்புறங்களில் வாழுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, ஒரு தெருவில் உள்ள அனைவரோடும் பழகுவது, இந்த மாதிரி வாழும்போது ஒரு உறவுமுறை சார்ந்த அங்கே பிரச்சனைகள் வரும், ஒரு வலி வரும். அன்பு, பாசம், நட்பு, ஏமாற்றம், வெற்றி, தோல்வி, ஏக்கம், துரோகம், இப்படி பல கவலைகள், இப்படி பலவிதமான உணர்ச்சிகளை அந்த குழந்தைகள் சிறுவயதிலிருந்தே அனுபவிப்பார். இந்த உணர்ச்சிகள் தான் உங்களை சுறுசுறுப்பாக வாழ வைக்கும். ஒரு போட்டி, பொறாமை, இது எல்லாமே. பொறாமை என்பது எளிமையான உணர்வாக அது நமக்கு தேவைப்படுது. போட்டி, பொறாமை, தோல்வி, வெற்றி,
ஏக்கம், கவலை, துக்கம், துயரம், பெரிய சந்தோஷம், சிறிய சந்தோஷம், ஆனந்த கண்ணீர், இப்படி இந்த மாதிரியான வலிகள் இருக்குல்ல, இதுதான் வந்து ஒரு நமது வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான 50% வலி இது. நாம் வாழ்வதற்கு தேவையான வலிகளில் 50% இது பூர்த்தி செய்து, இன்னொரு 50% தான் உடல் உழைப்பினால், உடற்பயிற்சியினால் உடலில் ஏற்படுகிற வலி. இந்த 2 வலியும் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் நாம் உணர்வுபூர்வமாக மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் என்று அர்த்தம். மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். அப்புறம் நமக்கு சோம்பேறித்தனம் என்பதே ஏற்படாது. தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்க மாட்டோம். அதனால் இந்த 2 வலிகளும் வாழ்க்கையில் ஏற்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இன்னைய வாழ்க்கையில் வந்து 2 வலியுமே இல்லை. அதாவது உறவுமுறை சார்ந்த வலிகளும் இல்லை. அன்பு, பாசம், கவலை, ஏமாற்றம், துக்கம், துயரம் இதுவும் இல்லை. உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதுவும் இல்லை. மக்கள் 2 வலியுமே இல்லாமல் மக்கள் அப்படி நடப்பணமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. 2 வலிகளுக்குமே வாய்ப்பு இல்லாமல் இப்போது உடற்பயிற்சி செய்யணுனாலும் அதுக்கு பெரும் முயற்சி செய்து அப்போ தான் நம்ம உடற்பயிற்சி, உடல் உழைப்பு அதெல்லாம் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அது மாதிரி உடற்பயிற்சியில் கூட ஈடுபட்டு விடலாம். உடற்பயிற்சியில் அந்த உறவு முறைக்கு எங்கே போகிறது? உறவு முறை, அன்பு, பாசம், ஏமாற்றம், துரோகம், பொறாமை, போட்டி, தோல்வி, இந்த மாதிரி உறவுமுறை சார்ந்த அனுபவங்களை எதிர்கொள்வதற்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் நகரங்களில் மாட்டிக்கொண்டார்கள். நகரங்களில் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பழக்கம் இல்லை. அதான் மொபைல் ஃபோன் தான் இப்போ இருக்கிறதுக்கு ஒரே வழி. உறவுமுறைகளோடு தொடர்பு கொள்வதற்கு, உறவுமுறை சார்ந்த ஒரு வழிகளை எதிர்கொள்வதற்கு இப்போ மொபைல் ஃபோன் தான் ஒரே வழியாக இருக்கிறது. அல்லது ஒரு குடும்பமாக இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்க. கணவன் மனைவியும் சண்டை போட்டுக்க வேண்டியதான், பிள்ளைகளும் சண்டை போட்டுக்க வேண்டியது. ஆனால் இப்போ அது கூட வழி இல்லை. கணவன் ஃபோன், இந்த மொபைல் ஃபோன் வந்து எல்லோரையும் தனிமைப்படுத்தி விட்டது. அதனால் உறவுமுறை சார்ந்த அந்த வழிகளை எதிர்கொள்வதற்கும் நம்ம பெரும் முயற்சி எடுத்தால் மட்டுமே அது சாத்தியம். எல்லாருக்கும் அந்த நோக்கம் இருக்க வேண்டும். உறவுமுறை நிறைய பேர் பேசணும். உறவுமுறையில் சண்டை சச்சரவுகள் சகஜமானது தான், அதுக்காக பேசாமல் இருந்துடக்கூடாது. உறவுமுறை சார்ந்த வழிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் சில உறவுமுறை வந்து சகித்து கொள்ள முடியாத உறவுமுறையாக இருக்கிறது. அந்த உறவுமுறைகளை நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது. ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளைத்தான், உறவுமுறை சார்ந்து நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளை தான் அனுபவிக்க வேண்டும். நம்ம விரும்பணும், அந்த வழி நல்லா இருக்கணும். அந்த வழி என்பது நமக்கு அது விருப்பமாக இருக்க வேண்டும், பிடித்தமாக இருக்க வேண்டும். அது பிடிக்காத சில உறவுமுறைகள் அவர்களிடம் ஏற்படுகிற அந்த உறவுமுறையால் ஏற்படுகிற வலி என்கிறதால் நமக்கு பிடிக்காம கூட போகும், வெறுப்பாக இருக்கும். அது வந்து தேவையில்லாத ஒன்றாகுது. அதனால் வந்து இந்த உலகத்தில் வந்து உறவுமுறை சார்ந்த வழிகள் கூட அவ்வளவு தரமானதாக இல்லை, வன்முறை கலந்ததாக இருக்கிறது. உறவுமுறையினரும் வன்முறை கலந்து விட்டது, அன்பு இல்லை, பாசம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவங்கக்கிட்ட பிரச்சனை இதெல்லாம் வச்சுக்கிட்டாக்கா அது அழிவை நோக்கி தான் நம்மளை அழைச்சிடலாம். அது அந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் சோம்பேறித்தனம் என்பது ஒரு பெரிய சாபக்கேடாக இருக்கிறது. உடல் உழைப்பு சார்ந்தும் உடற்பயிற்சி சார்ந்தும் நம்ம ஒரு வலியை எதிர்கொள்வதற்கு ரொம்ப போராட வேண்டியிருக்கு. உறவுமுறை சார்ந்து நாம் ஒரு வலிகளை எதிர்கொள்வதற்கு ரொம்ப போராட வேண்டியது இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா, நீங்கள் நல்ல உடற்பயிற்சி செஞ்சீங்கனால, உடல் உழைப்பில் ஈடுபட்டால் நீங்கள் ஒரு நல்ல உறவுமுறையை நோக்கி போவீங்க. நீங்கள் நல்ல உறவுமுறை உங்களுக்கு வேணும்னா உடம்புல வலி வேணும். நீங்கள் உடம்புல வலியே இல்லாமல் உறவுமுறை எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மோசமான உறவுமுறை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மலிவான ஒரு தரமில்லாத ஒரு உணவுமுறை தான் உங்களுக்கு கிடைக்கும். உறவுமுறை தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நல்ல உறவு வேணும், நல்ல அன்பு பாசத்திலே தரமான அன்பு, தரமான பாசம்லாம் இருக்குது. தரமான அக்கறை, தரம் மிகுந்த, அதாவது கூடுதல் தரம் நிறைந்த ஒரு அன்பு பாசம் உங்களுக்கு வேண்டுமென்றால் அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும். உடம்புல வலி இருக்கணும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். உடம்புல வலி இருந்தால் தான் உங்களுக்கு நல்ல அன்பு பாசம் என்பது கிடைக்கும். ஒரு நாகரிகமான அன்பு பாசம், பண்பு நிறைந்த ஒரு அன்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். உடல் உழைப்பில் ஈடுபடாமலேயே, உடற்பயிற்சி செய்யாமலேயே, இப்படி உடற்பயிற்சி, உடல் உழைப்பு இதனால் உடலில் ஏற்படுகிற அந்த வலி இல்லாமலேயே எனக்கு இந்த உலகத்தில் அன்பு பாசம் வேணும்னு நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிற அன்பு வந்து இந்த மட்டமான அன்பாக தான் இருக்கும். ஒரு தரமில்லாத அன்பாகத்தான் அது இருக்கும், தரமில்லாத பாசம். அதனால் ஒன்றும் பெருசாக நன்மை எதுவும் ஏற்படாது, தீமை தான் ஏற்படும். தீமையை விளைவிக்கிற அன்பு பாசம் தான், தீமையை விளைவிக்கிற உறவுமுறை தான் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல உறவினர்கள் உங்களுக்கு வேணுமா, நல்ல நண்பர்கள் உங்களுக்கு வேணுமா, அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும், உடலில் வலி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்ல உறவுமுறை கிடைக்கும், நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நல்ல தோழிகள் கிடைப்பாங்க. உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை அப்படின்னா உடலில் வலி இருக்காது, உடல் உழைப்பில் ஈடுபடவில்லை, உடலில் வலி இருக்காது. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற நண்பர்கள் யாராக இருப்பாங்கன்னா
ஒரு மட்டமான நண்பர்களாகத்தான், மட்டமான உறவு. உடற்பயிற்சி எதுவும் செய்யாத போது உங்களுக்கு கிடைக்கிற நண்பர்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உடற்பயிற்சி எதுவுமே செய்யலை, உடம்புல வலியே இல்லை, சோம்பேறியாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கிடைக்கிற நண்பர்கள் கண்டிப்பாக மட்டமான ஒரு நண்பர்களாகவும் மட்டமான உறவினர்களாகவும் தான் உங்களுக்கு இருப்பாங்க. நல்ல உறவினர்கள் நோக்கி மேல் நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய்யுங்க, உடல் உழைப்பில் ஈடுபடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல தரமான உறவினர்கள் கிடைப்பாங்க, தரமான நண்பர்கள் கிடைப்பாங்க, தரமான அன்பு கிடைக்கும், தரமான தகுதியான ஒரு பாசம் கிடைக்கும். தகுதியான உறவினர்களிடமிருந்து தான் உங்களுக்கு தகுதியான பிரச்சனைகள். ஒரு தரமான உறவினர்களிடமிருந்து, தரமான நண்பர்களிடமிருந்து. உறவினர்கள் நிறைய இருப்பாங்க, அதுலேயும் தரமானவர்கள் இருப்பாங்கள்ல, தரமில்லாத உறவினர்கள், தரமான உறவினர்கள் அப்படின்னு பிரிச்சிடணும். அப்போது தரம் இல்லாதவங்ககிட்ட நம்ம ஒன்றும் அவங்க கூட சண்டைன்னு சொல்லுவோம், சும்மா ஒரு சிரிப்பு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப 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 அவங்ககிட்ட கொஞ்சம் உறவுமுறை ஏற்படுத்தி அன்பு பாசத்தை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக அவங்கள பகைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்ககிட்ட உறவுமுறை கொண்டாடணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா ஒரு சரி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆக தரமான உறவினர்கள் உறவினர்கள் இருப்பாங்க. அவங்களில் யார் தரமானவர்கள்? நண்பர்கள் நிறைய இருப்பாங்க, அதில் யார் நல்ல தரமான நண்பர்கள்? அவர்களிடம் அவர்களுடன் ஒரு உறவுமுறை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்களுடன் ஒரு பிரச்சனை, கோபம், சண்டைகள், ஊழல், அப்புறம் காதல், இந்த மாதிரி ஒரு உறவுமுறை சார்ந்த ஒரு அன்பு பாசம் அது ஏற்படுத்துகிற ஒரு வலி, உடலில் ஏற்படுத்துகிற, மனதில் ஏற்படுத்துகிற ஒரு வலி. இந்த வலி என்பது உடம்புக்கு ரொம்ப தேவை. ஆக தரமான வலியாக இருக்குது, தகுதியான வலியாக இருக்கணும். அந்த வலி என்பது நாகரிகமான வலி. பண்பு நிறைந்தவர்களுடன் ஒரு உறவுமுறை உங்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றால் உடலில் வலி இருக்க வேண்டும், உடற்பயிற்சி செய்ய வேண்டும், உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். அப்போ தான் பண்பு நிறைந்தவர்களோடு உங்களுக்கு ஒரு உறவுமுறை ஏற்படும், நட்பு ஏற்படும். அப்போ அவர்களுடன் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் ஏற்படும். உறவுமுறைனாலே பிரச்சனைகள் அங்கே இருக்கும், கோபம் இருக்கும், ஏமாற்றம் இருக்கும், ஏக்கம் இருக்கும், துக்கம், கவலை, தோல்வி, வெற்றி எல்லாமே இருக்கும், போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும். அது ஒரு வலி. அந்த போட்டி, பொறாமை, அன்பு, பாசம் இதெல்லாம் ஒரு வலி. இந்த வலி நம்ம வாழ்க்கையை விழிப்புணர்வோடு வாழ வைக்கும். அதனால் எப்போவுமே தனித்து வாழ வேண்டும், தனிமையில் வாழ வேண்டும் என விரும்பக்கூடாது. அது நம்மை சோம்பேறியாக்கிவிடும். தனிமை என்பது நம்மை சோம்பேறியாக்கிவிடும். அதனால் எப்போவுமே உறவு வேணும், நண்பர்கள் வேணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் நம்மளை சோம்பேறித்தனம் இல்லாமல் செய்துவிடும். சோம்பேறித்தனம் என்பது நமது வாழ்க்கையில் நெருங்க விடாமல் செய்துவிடும். உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுடன் ஏற்படுகிற ஒரு பிரச்சனைகள், ஒரு வலிகள், அந்த வலி என்பது நம்மை விழிப்புணர்வோடு வாழ வைப்பதற்கு கண்டிப்பாக அது தேவை. அது இல்லைன்னா முடியாது.